வணக்கம் நண்பர்களே. பார்ட் 1 அமைதியாக இருப்பவர்களின் இருக்கும் 2 முக்கிய மறைந்த சக்திகளை பார்த்தோம். ஆனால் அது ஆரம்பம் மட்டும்தான். இப்போது நீங்கள் பார்க்க போகும் அடுத்த 5 சக்திகள் ஒரு அமைதியான மனிதரை ஏன் பலர் கடைசியில் மதிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதை புரிய வைக்கும். முக்கியமாக இந்த வீடியோவில் கடைசி பாயிண்ட் அமைதியாக இருப்பவர்களின் மிகப்பெரிய பலத்தை பற்றி பேசப் போகிறது. அதை தெரிந்து கொண்ட பிறகு அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை, அது ஒரு சக்தி என்பதை நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வாங்க 3வது மறைந்த சக்தியை பார்க்கலாம். பாயிண்ட் 3. அவர்கள் முடிவு எடுப்பதற்கு முன் நன்றாக சிந்திப்பார்கள். நண்பர்களே, ஒரு சிறிய கதை. 2 நண்பர்கள், ஒரே பிஸ்னஸ் வாய்ப்பு வந்தது. முதல் நண்பர் யோசிக்காமல் உடனே பண முதலீடு செய்தார். 2வது நண்பர் அமைதியாக இருந்தார். 3ஆம் நாட்களில் அந்த பிஸ்னஸை பற்றி படித்தார். ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் செய்தவர்களிடம் பேசினார். லாபம் நஷ்டம் எல்லாவற்றையும் ஆராய்ந்த பிறகுதான் முடிவு எடுத்தார். சில மாதங்கள் கழித்து அவசரமாக முடிவு எடுத்தவர் பெரிய இழப்பை சந்தித்தார். ஆனால் அமைதியாக யோசித்து முடிவு எடுத்தவர் பாதுகாப்பாக இருந்தார். ஏன்? சைக்காலஜியில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. உணர்ச்சியில் எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் தவறாக இருக்கலாம். அமைதியாக இருப்பவர்கள் உணர்ச்சியை விட உண்மைகளை அதிகம் கவனிப்பார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கும் முன் ஒரு நாள் காத்திருங்கள். உங்கள் மனம் அமைதியான பிறகு மீண்டும் அந்த முடிவை பற்றி யோசியுங்கள். பாயிண்ட் 4. அவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஒரு அறையில் 5 பேர் சிரித்து கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அமைதியாக இருக்கிறார். பலர் அவரை கவனிக்கவே மாட்டார்கள். ஆனால் அமைதியாக இருப்பவர் அந்த 5 பேரில் யார் உண்மையான சந்தோஷமாக இருக்கிறார்கள், யார் போலியாக சிரிக்கிறார்கள் என்பதை கவனித்து ஆரம்பித்து விடுவார். ஏனென்றால் அவர் பேசுவதை விட முகபாவனையும் குரலையும் உடல் மொழியையும் கவனிக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த முறை யாராவது பேசும்போது அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் கேட்காதீர்கள். அவர்களின் முகத்தையும் கண்களையும் குரலையும் கவனியுங்கள். சில நேரங்களில் உண்மை வார்த்தைகளில் இல்லை, உணர்வுகளில் இருக்கும். பாயிண்ட் 5. அவர்கள் தனிமையை வளர்ச்சிக்கு பயன்படுத்துவார்கள். பலருக்கு தனியாக இருப்பது என்றாலே பயம். அதனால் எப்போதும் மொபைல், சோசியல் மீடியா அல்லது யாராவது ஒருவர் வேண்டும். ஆனால் அமைதியாக இருப்பவர்களின் பலர் தனியாக இருக்கும் நேரத்தை தங்களை வளர்த்து கொள்ள பயன்படுத்துகிறார்கள். புத்தகம் படிப்பார்கள், புதிய திறன்களை கற்றுக்கொள்வார்கள் அல்லது அமைதியாக சிந்திப்பார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தினமும் 20 நிமிடமாவது மொபைல் இல்லாமல் அமைதியாக உங்களுக்காக செலவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உங்களையே கேட்டு பாருங்கள். பாயிண்ட் 6. அவர்கள் தேவையில்லாத சண்டைகளை தவிர்ப்பார்கள். ஒரு பழமொழி இருக்கிறது, ஒவ்வொரு போரிலும் செல்வதை விட தேவையில்லாத போரில் ஈடுபடாமல் இருப்பதே பெரிய வெற்றி. அமைதியாக இருப்பவர்கள் எல்லா விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். சில நேரங்களில் அமைதியாக விலகிவிடுவார்கள். அது பயம் இல்லை, அது புத்திசாலித்தனம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களில் ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த விவாதம் 5 நாட்கள் கழித்து முக்கியமாக இருக்கும். பதில் இல்லை என்றால் உங்கள் மன அமைதியை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த விவாதம் 5 நாட்கள் கழித்து முக்கியமாக இருக்கும். பதில் இல்லை என்றால் உங்கள் மனம் அமைதியை தேடுகிறது. பாயிண்ட் 7. அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். நண்பர்களே, எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவர்களின் வார்த்தைகளுக்கு சில நேரங்களில் மதிப்பு குறைந்துவிடும். ஆனால் அரிதாக பேசுபவர் ஒரு கருத்தை சொன்னால் எல்லோரும் கவனிப்பார்கள். ஏன் என்றால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். அதன் அர்த்தம் நீங்கள் குறைவாக பேச வேண்டும் என்பதல்ல, தேவையான இடத்தில் தேவையான வார்த்தைகளை தெளிவாக பேச வேண்டும் என்பதுதான். வாழ்க்கையில் செய்ய வேண்டியது, பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள். நான் பேசப்போகும் வார்த்தைகள் இந்த சூழ்நிலை மதிப்பை சேர்க்கிறதா? இந்த ஒரு கேள்வி உங்கள் தொடர்பு கொள்ளும் திறனை முழுமையாக மாற்றிவிடும். நண்பர்களே, அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது பல நேரங்களில் முதிர்ச்சி, பொறுமை, சிந்தனை, சுய கட்டுப்பாடு என்பவற்றின் அடையாளமாக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதியாக இருப்பது மட்டும் போதாது.
தேவையான நேரத்தில் உங்கள் குரலை பயன்படுத்த தெரிந்திருக்கவும் வேண்டும். அமைதி ஒரு சக்தி, ஆனால் அந்த சக்தியை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த 7 புள்ளிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது? கமெண்டில் அதன் எண்ணை 1 to 7 மட்டும் எழுதுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் சைக்காலஜி வீடியோக்களுக்கு கிளாரிட்டி இஸ் கீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.